Hello guys, welcome back to my channel High Tech Solution, the path to a better programming. ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது ஃபைனல் இயர் காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்த்து வரோம். ஸோ அந்த சீரீஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபைனல் இயர் காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஒன் ஸ்டாப் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல். இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் வச்சு உங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னு கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் நம்ம ப்ராக்டிகலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிகல் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. ஸோ நம்மளோட இன்டர்ன்ஷிப்போட அப்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ நம்மளோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் யாரெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சிங்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸும் ஸ்டூடெண்ட்ஸும். எம்ப்ளாயீஸ்ன்றவங்க அவங்களோட கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் இருந்தால் அந்த வேக்கன்சியை ப்ரொவைட் பண்ணுறவங்கள தான் எம்ப்ளாயீஸ். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்டர்ன்ஷிப்பை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான இன்டர்ன்ஷிப்பை ப்ரௌஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிஸ்க்கு இன்டர்ன்ஷிப்பை அப்ளை பண்ணுறதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிங்க் பண்ணுறது தான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். இதில் ரெண்டு பேரும் சிங்க் ஆகிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான இன்டர்ன்ஷிப்பை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான பேர்டன்ஸையும் நம்ம பாதி நம்மளோட பிளாட்ஃபார்மில் குறைச்சிட முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் தேடுறாங்களோ அங்கே அவங்க ஃபிசிக்கலாக போகாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்களோட இன்டர்ன்ஷிப்பை அவங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பிஹெச்பிலையும் MySQLையும் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் உங்களோட டேட்டாஸ் ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் 3 விதமான மாடியூல்ஸ் இருக்கிறதுனால நமக்கும் டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மாடியூல் எம்ப்ளாயி மாடியூல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கம்பெனியில் இருக்கிற ஜாப் வேகன்சிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வேகன்சிஸ் அது என்ன ரோல்ன்றதை போஸ்ட் பண்ணிவிடுவார். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான வேகன்சியை பார்த்துட்டு இன்டர்ன்ஷிப் போகலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம அட்மின் இன்னொரு மாடியூல் வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாஸ் நம்ம ஓவராலாகவும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட். SCC சிஸ்டம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாகவே இன்டர்ன்ஷிப் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி இன்டர்ன்ஷிப் இருக்கான்றதை விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்ற பட்சத்தில் அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்து வேறு கம்பெனி தேடுவாங்க. இந்த மாதிரி தேடும் போது அவங்களுக்கு டைம் அங்கே ரொம்ப கன்சியூம் ஆகுது. ஓரளவுக்கு மேலே அவங்க பொறுமை இழந்து இன்டர்ன்ஷிப்பே வேணான்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எங்கேயாவது காசு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ஆன்லைன்ன்ற பட்சத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறுது. டிஜிட்டலைஸாக மாறும் போதே அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்தெந்த கம்பெனிலாம் இன்டர்ன்ஷிப் இருக்குது இல்லைன்றதை பார்க்க முடியும். எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வேணுமோ அந்த கம்பெனிஸில் ஈஸியாக அவங்களால அப்ளைவும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைனில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் கேட்டலாம். உதாரணத்துக்கு ஃபிசிக்கலாக ஆஃப்லைனில் பார்க்கும்போது சம் கொஸ்டின்ஸ் அவங்களால கேட்க முடியாது. எத்தனை மந்த் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணுவீங்க, இன்டர்ன்ஷிப்பில் என்னென்னலாம் கவர் ஆகுன்றத சில பேருக்கு அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கே கூச்சமாக இருக்கும். நம்மளோட இன்டர்ன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மில் அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த எம்ப்ளாயி போட்டுருவார். ஸோ அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. டேரெக்டாக அதை படித்து பார்த்து அவங்க ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரொபோசல் சிஸ்டம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு 2 போர்ட்டல் இருக்கும், ஸ்டூடெண்ட் அண்ட் எம்ப்ளாயர். ஸ்டூடெண்ட்ன்றவங்க இன்டர்ன்ஷிப்பை சீக் பண்ணுறவங்க, அதாவது தேடுறவங்க. இன்டர்ன்ஷிப் எந்த மாதிரி வேணும், தென் இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா, தென் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வரது. இது எல்லாமே பண்ணுறது ஸ்டூடெண்ட். ஸோ உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது இன்டர்ன்ஷிப் வேணும்னா அவங்க அப்ளை பண்ணிப்பாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு நம்ம மெசேஜ் வரும். தென் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி எம்ப்ளாயிஸும் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் புதுசாக அவங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணி உள்ளே வந்துடலாம். தென் அவங்களோட கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் வேகன்சிஸ் இருந்தால் அவங்க அதில் ஈஸியாக போஸ்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் பண்ணதை அவங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். அவங்க கம்பெனிக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப் வந்திருக்குனாலும் அவங்களால வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். தென் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது. அட்மின் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயத்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எல்லா யூஸரையும் மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லா இன்டர்ன்ஷிப்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது கூட அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஓவராலாக போடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அட்மின் மாடியூலில் இங்கே வைக்கல. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக ப்ராக்டிகல் பக்கம் போயிடலாம். எஸ், நம்மளோட ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே போஸ்ட் பண்ண இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ். இங்கே உங்களுக்கு எல்லா இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸும் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கிற பட்சத்தில் டீட்டெயில்ஸை வியூ பண்ணி பார்க்க ஆசைப்படுவீங்க. வியூ பண்ணிங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். கோர்ஸ் டியூரேஷன், ஸ்டைபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்குள்ளே அப்ளை பண்ணணும், அவைலபிள் பொசிஷன் என்ன எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரியான கம்பெனி பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கேயே இருக்கும். பொசிஷன்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தென் அவங்க எதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்களோ எல்லாத்தையும் அவங்க சொல்லிவிடுவாங்க. ஒர்க்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில் என்னெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் இது எல்லாமே சொல்லிடுவாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ண டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ரெஜிஸ்டர் பேஜுக்கு கூட்டு போகும். இங்கே நீங்கள் 2 விதமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லாகின் பேஜ். ரெஜிஸ்டர் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வரணும். நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண போகிறது ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பை போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எம்ப்ளாயில் போய் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை போஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் எம்ப்ளாய் கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு எம்ப்ளாய் கிளிக் பண்ணோடனே லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம முதல்ல எம்ப்ளாய் மாடியில் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மாடியில் பார்த்துட்டு கடைசியாக நம்ம அட்மின் மாடல் பக்கம் போவோம். ஸோ டேரெக்டாக லாகின் பண்ண சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு யூசர் வச்சுருக்கேன். ஸோ நான் வச்சிடலாம் புதுசாக ஒருத்தர் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எம்ப்ளாயர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இங்கே வந்து நேம் ஆஃப் த கம்பெனி புதுசாக ஒரு கம்பெனி நான் கொடுக்குறேன். எஸ், இன்ஃபோ சொல்யூஷன் என் கம்பெனி பேர் வச்சுருக்கேன். ஸோ கம்பெனி அபவுட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றத நான் கூட கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி info@gmail.com அப்படின்றத நான் போட்டுறேன். பாஸ்வேர்ட் ஜஸ்ட் சும்மா சாம்பிளுக்கு 1 2 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அட்ரஸ் ஓகே, இங்கே நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பின்கோடு எல்லாமே வந்துருச்சு. ஸோ கண்ட்ரியில் மட்டும் இந்தியான்றதை டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிட்டு இருக்கான்றதை பார்த்துட்டு இங்கே நம்ம சப்மிட் பண்ணிடலாம். அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு பாப்பப் வந்துடும். இது வந்துருச்சுன்னா டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹலோ இன்ஃபோ சொல்யூஷன் போட்டுட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் எடிட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே உங்களால் இங்கேயே பண்ணிக்க முடியும். இது உங்களோட ஹோம் பேஜ் இல்லையா? ஸோ உங்களால் இன்டர்ன்ஷிப்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து தான் உங்கள் கம்பெனிக்கான இன்டர்ன்ஷிப் வேகன்சிஸை நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஓகே, இது இன்ஃபோஸ்டெக்ன்றதால இப்போ நான் கிரியேட் பண்ண கம்பெனிக்கு நானே இன்டர்ன்ஷிப்பை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் இன்டர்ன்ஷிப்க்கு வந்துருங்க. ஸோ கேட்டகரிஸில் இது எந்த விதமான இன்டர்ன்ஷிப் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ க்ளவுடில் ஸ்பெசிஃபிக்காக ஏடபிள்யூஎஸ்க்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன். ஸோ போஸ்டட் டேட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கான டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளைடு டேட் வந்து 24 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பெனி நேம் இன்ஃபோ சொல்யூஷன் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இன்கேஸ் மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம். அபவுட் த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பற்றி நீங்கள் சொல்லிக்கலாம். இது என்ன எவ்வளோ வருஷமாக இருக்குது, ஸோ இது என்ன விதமான கம்பெனின்றதை நீங்கள் இங்கே சொல்லிக்கலாம். ஓகே, நான் இங்கே வந்து அபவுட்டில் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஒன்று அடிச்சிருக்கேன். தென் அபவுட் த இன்டர்ன்ஷிப்பை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல நினைக்கலாம். உதாரணத்துக்கு அந்த இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் அபவுட்டில் நம்ம சம் இன்ஃபர்மேஷன்ஸை கூட கொடுத்துருக்கோம். அடுத்து லொக்கேஷன்ஸ். ஸோ லொக்கேஷன்ஸ் டிஃபால்ட்டாக பாண்டிச்சேரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பர்க் ஆஃப் இன்டர்ன்ஷிப், ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தென் இதை தவிர்த்து உங்களுக்கு எல்லா எக்ஸ்பர்ட்டாக விடக்கூட நீங்கள் நாலேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் டீம்லாம் ரொம்ப ப்ரோவாக இருப்பாங்க. தென் அதை தவிர்த்து உங்களுக்கு இங்கே சர்டிஃபிகேடும் ப்ரொவைட் பண்ணுவோன்றதை நான் போட்டுக்கிறேன். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இதெல்லாம் உங்களுக்கு பர்க்கில் ஆட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது டியூரேஷன் எவ்வளோ மந்த் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு 6 மந்த் நான் போட்டுக்கிறேன். ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000. நம்பர் ஆஃப் பொசிஷன் இப்போதைக்கு 2 பொசிஷன் அவைலபிளாக இருக்குது. தென் ஹூ கேன் அப்ளை, ஸோ ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு எம்ப்ளாயீஸும் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம எம்ப்ளாயிஸ் வந்து கரியர் ஸ்விட்ச் பண்ண நினைப்பாங்க அப்படின்னும் போது அவங்க எம்ப்ளாயிஸும் அப்ளை பண்ணிக்கலாம்.
எம்ப்ளாயீஸ் தென் போட்டாச்சு ஆட் இன்டர்ன்ஷிப். ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப்பில் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் நமக்கு இங்கே வந்துருச்சு. இன்கேஸ் இது எடிட் பண்ண போகிறீங்க, டெலிட் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம போஸ்ட் பண்ண இதெல்லாம் இன்டர்ன்ஷிப்பும் நமக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ நம்ம மெயின் பேஜில் போய் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நமக்கான எம்ப்ளாயி மாடியூலுக்கான கான்செப்ட் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. பிகாஸ் அவர் உள்ளே வந்தோடனே இன்டர்ன்ஷிப்பை போஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் அவரோட வேலை. இன்கேஸ் இன்டர்ன்ஷிப் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாலும் அவருக்கு இந்த பேஜில் காட்டிடும். உங்கள் கம்பெனி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் அவருக்கு இங்கேயே காட்டிடும். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டிஃபால்ட்டாக நார்மல் ஹோம் பேஜுக்கு வருவோம். நம்ம போஸ்ட் பண்ண இன்டர்ன்ஷிப் வந்து போஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்தலாம். எஸ், இங்கே இருக்குது பாருங்கள். இன்ஃபோ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. வியூ டீட்டெயில்ஸில் போய் பார்த்தா என்னோட இன்டர்ன்ஷிப் எல்லாமே நமக்கு இங்கே காட்டுது. முதல்ல லொக்கேஷன் காட்டணும், தென் அதுக்கப்புறம் கம்பெனி பற்றி காட்டணும், இன்டர்ன்ஷிப் பற்றி சொல்லணும், நம்பர் ஆஃப் பொசிஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லணும், ஒர்க்கில் என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் ஆகுன்றதுலாம் நீங்கள் சொல்லணும். அப்ளை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ரிஜிஸ்டர் பேஜுக்கு கூட்டு போகும். ஓகே. நீங்கள் இப்போ எம்ப்ளாயாக ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணி உள்ளே போகணும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணி உள்ளே போங்க. சாரி. ஸோ ரிஜிஸ்டர் ஃபார்ம். ஸோ வெறும் ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், மனோஜ்னு ஒருத்தர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா manoj@gmail.com, பாஸ்வேர்ட் ஜஸ்ட் 123, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சிஷு. ஓகே. ஸோ நம்மளோட டேட்டா பேஸில் போயிட்டு இன்டர்ன்ஷிப்ஸை நம்ம ஆட் பண்ண இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் அப்ளை இருக்கா? எஸ், நம்மளோட ஆட் பண்ண எல்லா இன்டர்ன்ஷிப்ஸும் அப்ளை இருக்குது. ஸோ யூசர்ஸில் பார்த்தேன் அப்படின்னா ஸோ அட்மின் இருக்காரு, இன்டர்ன்ஷிப்ஸு, எம்ப்ளாயர்ஸ், ஓகே, கஸ்டமர்ஸ், மனோஜ்ன்றவர் ஆடாக இருக்கார். ஓகேவா? ஸோ நம்ம ஆட் பண்ண மனோஜ் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லாகின் பேஜுக்கு நமக்கு இங்கே கொண்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ manoj.comனு போட்டோம். ஜஸ்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போவோம். எஸ், யூ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி. உள்ளே வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களோட பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு என்ன இன்டர்ன்ஷிப் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே லாக் அவுட் காட்டுது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இவங்க போஸ்ட் பண்ண இன்டர்ன்ஷிப் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக படித்து பார்த்துட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இன்டர்ன்ஷிப் தேடுறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ், டியர் மனோஜ், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் ஃபார் கிளவுட் AWS இன்டர்ன்ஷிப் பை இன்ஃபோ சொல்யூஷன், கோ பேக். இன்டர்ன்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட வேலை எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை என்ன, இன்டர்ன்ஷிப் தேடி அப்ளை பண்ணுறது மட்டும் தான் அவங்களோட வேலை. ஸோ கம்பெனிஸ் பற்றி தான் நீங்களே கொடுத்துருக்கீங்களே. அப்போது இங்கே ஓவராலாக இன்டர்ன்ஷிப்கான தேடுற வேலையும் நமக்கு இங்கே ஈஸியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாருமே அவங்களோட பிளாட்ஃபார்மை ஒன்றா சிங்க் பண்ணிக்க முடியுது. இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி லாகின் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் லாகின் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அவர் மாடியூலுக்கான வேலையை பார்க்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போது அட்மின் என்ன பார்க்குறாரு அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு எஸ் அட்மின் பேஜுக்கு நம்ம வந்தாச்சு. அப்ளிகேஷன்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸில் போயிட்டு அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை போடுறோம். ஸோ யூசர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். இன்கேஸ் அட்மின் வேணும்னா கூட நீங்கள் டேட்டா பேஸில் இன்னொரு அட்மின் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்யூஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, உங்கள் கான்டாக்ட்ஸ் என்ன, எல்லாமே அவங்களால பார்த்துக்க முடியும். இதில் வந்து நீங்கள் ஓவராலாக கால் பண்ணி உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டைஃபண்ட் அவங்களே பார்த்துக்கலாம். இன்கேஸ் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம். தென் இன்டர்ன்ஷிப்ஸ் யார் என்னென்ன இன்டர்ன்ஷிப்லாம் போட்டிருக்காங்க, அதில் எதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அட்மின் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா அப்ளிகேஷன்ஸும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அட்மினால எந்த ஒரு அப்ளிகேஷனும் டெலிட் பண்ண முடியாத மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் டெலிட் பண்ணிட்டோம்னா அந்த கம்பெனிக்கு அது காட்டாது. ஸோ அதனால் அப்ளிகேஷன்ஸ் டெலிட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் வேணும்னா நம்ம ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் வேணால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கம்பெனிஸ் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபை இல்லை, ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போய் எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டில் எல்லாமே நமக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா மாடியூலும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த மாடியூல்லையோ இல்லை இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தோணுச்சு அப்படின்னா
உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.